வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் ரொம்ப ஈஸியான பேஸ்கெட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எடுத்தோடனே 6 பீடு எடுத்துக்கோங்க. 6 பீடு எடுத்துக்கணும். 1 மட்டும் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீட்குள்ளாரையும் ஒரு 5 பெட்டல் ஷேப் ஒவ்வொரு பீடுக்கும் கொண்டு வரணும். நம்ம ஃபஸ்ட்டு இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 4 பீட் போட்டு ஒரு பீடை மட்டும் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து பக்கத்தில் இருக்க பீட்குள்ளார விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒயரில் 2 பீட் இருக்குது. ஸோ இப்போ வந்து 3 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணோன்னா நமக்கு 5 பெட்டல் ஷேப் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பீட்குள்ளாரையும் நம்ம இதே போல் ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். 3 பீடை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுற்றி போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ 6th பீட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 2 பீட்டில் வந்து ஒயரை உள்ள விடணும். இப்போ நமக்கு 3 பீட் இருக்கும் ஒயருக்குள்ளார. இப்போ அந்த இதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம 2 பீடை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பீடை விட்டுட்டு இன்னொரு பீட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்த லைன்லேயும் அதே 5 பீடு தான் நம்ம சேர்த்து போகிறோம். 5 பெட்டல் ஷேப் தான் கொண்டு வரணும். ஆனால் ஒவ்வொரு பீட்லேயுமே நம்ம பண்ணிக்கணும். இப்போ இதே இது தான் வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ண போகிறோம். செகண்ட் ரவுண்டில் போட்ட அதே இது தான். ஒவ்வொரு பீட்குள்ளாரையும் நம்ம அதை பண்ணிக்கணும். ஒவ்வொரு பீட்லேயும் 5 பெட்டல் ஷேப் வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும். ஸோ இது ஃபுல்லாகவே ஒவ்வொரு பீடாகவே வந்துட்டு 5 பெட்டல் ஷேப்பு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த இதுலேயும் 3 இதில் ஆல்ரெடி ஒயரில் வந்து பீடு இருக்கும். 3 பீடு இருக்கும் ஒயரில். இந்த பீடில் ஜாயின் பண்ணதோட இந்த சைடு இருக்க ஃபஸ்ட் பீட்லேயும் ஜாயின் பண்ணிக்குவோம். லாஸ்ட்டில் இந்த ஒரு பீடு போட்டுட்டு இன்னொரு பீடை 2 பீடில் நம்ம ஒரு பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாட் சர்க்கிள் கிடச்சிரும். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த பீடில் வந்து ஜாயின் பண்ணுவோம். 2 பீடு நமக்கு வேணும். ஆனால் ஒரே இதில் இருக்கக்கூடாது. அந்த சைடு ஒரு ஃப்ளவரில் இந்த சைடு ஒரு ஃப்ளவர்லேருந்து எடுத்துக்கணும். இதில் நம்ம லாங் பீட், பங்கிள் பீட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். லாங் பீட் இல்லாதவங்க சீட் பீட் வந்து ஒரு 5, 10 அந்த மாதிரி கவுண்ட்டில் வேணுங்கிற ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்தோடனே ஒரு கோல்டன் கலரில் ஒரு லாங் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் இன்னொரு லாங் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் க்ராஸ் பண்ணிக்கலாம் இந்த பெரிய பீடில். இதுக்கு பதிலாக நீங்கள் சீட் பீட் கூட 5 or 10 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். அடுத்து ஒயரை அடுத்த 2 பீட்குள்ளார விட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இந்த சைடு 2 ரவுண்ட் பீட் ஆட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு லாங் பீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு 2 பீட்லேயும் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுங்க. சேம் ஸ்டெப் தான். ஸ்டெப் 2 சேம் ஸ்டெப்பு தான். இன்னும் ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இதே போல் 2 பீடு இந்த சைடும் இதுவும் லாங் பீடும் போட்டுட்டு க்ராஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நமக்கு இப்படி சைடில் வரும். ஸோ இது அப்படியே இது ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவோம்.
இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனல் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இந்த 2 பீட்டில் போட்டுட்டு அப்படியே இந்த பங்கிள் பீட்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் பீடு போட்டு ரவுண்ட் பீடு போட்டு இந்த இதை கவர் பண்ணிடலாம். இந்த ஃபைனல் இதில் லாஸ்ட்டில் நம்ம 2 ரவுண்ட் பீட் போட்டு க்ராஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஹேண்டில் போட்டுக்கலாம். இந்த இது லாக் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த பீட்குள்ளார ஒரு பீட்குள்ளார விட்டுக்குவோம். அதே போல் இந்த சைடு இருக்கிற பீடுக்குள்ளாரையும் இதை ஒன்று விட்டுக்கலாம். ஒரே ஒரு பீட்குள்ளார விட்டால் போதும். நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி 4 பீட்குள்ளார இருக்கணும் வயரு. இந்த இதுக்கப்புறம் 2 சைடும் ஒரு ரவுண்ட் பீடு போட்டு ஒரு லாங் பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் ஹேண்டில். ஸோ இதே இதை வந்துட்டு இந்த வயரை இப்படியே கொண்டு வந்துட்டு ஆப்போசிட்டில் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, திரும்பியும் இந்த வயருக்குள்ளார போய் இந்த பீட்குள்ளார போயிட்டு இந்த பீடு இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்க பீடு ஸ்டார்ட் பண்ணது வந்து இருக்கிற பீடுக்காக பக்கத்தில் இருக்கிறது டைட் வச்சுட்டு எந்த பீடில் வயர் இருக்கோ அதுக்கு அடுத்து இருக்கிற பீடுக்குள்ளார நம்ம வந்துட்டு விட்டுக்கலாம். இப்படியே இதே போல் இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். எக்ஸாக்டாக ஆப்போசிட்டு கொண்டு வரணும். இப்போ இந்த சைட்லேருந்து 8 பீடு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பீடை விட்டுட்டு ஒரு 8 பீடு, அதே போல் இந்த சைடும் ஒரு 8 பீடு கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி விட்டுறணும். நடுவில் 4 பீடு இருக்கணும். இப்போ இங்கே ஹேண்டில் போட்டுடலாம். இப்போ இந்த சைடு இந்த 2 சைடும் ஒயிட் பீட் போட்டுட்டு சென்டரில் ஒரு லாங் பீட் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இதுக்குள்ளார கொண்டு வந்துட்டு இந்த 4 பீடுக்குள்ளாரையும் வயரை கொண்டு வந்து சென்டரில் நாட் போட்டுருவோம். சென்டரில் இருக்க இந்த 2 பீட்குள்ளாரையும் ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற வயரை கொண்டு போவோம். எல்லா பீட்குள்ளாரையும் இப்படி போயிட்டு வரும்போது நமக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆகிடும். அதுக்காக தான் எல்லா பீடுக்குள்ளாரையும் கவர் பண்ணிடுறோம். இப்போ வயரை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு கட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க. இந்த வயரை 2 பீட்குள்ளார விட்டுட்டு கட் பண்ணிடலாம் எக்ஸஸாக இருக்கிறத. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன், ஈஸியாக முடிச்சிடலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.